ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜோன் 14 ஃபுட்பால். இன்னைக்கு நம்ம எல் கிளாசிக்கோ பற்றி பேச போகிறோம். ஒரு மிகப்பெரிய கேமு, மிகப்பெரிய டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க பார்சலோனா. ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு எல் கிளாசிக்கோ கேம் ஜெயிச்சனால ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ரைவல்ரி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் இதான் ஒரே டைம் எல் கிளாசிக்கோவில் ஜெயிச்சு ஒரு டீம் வந்து டைட்டில் ஜெயிக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த கேம் வந்து சரியான ஸ்டார்ட் பார்சலோனாக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கேமை முடிச்சுட்டாங்க. 2-0 சரியான லீடு. மார்க்கஸ் ராஷ்வர்ட் ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரீ கிக் அடிப்பான். யூஸ்வலாக அடிக்கிறதுக்கு பதிலாக கிராஸாக அடித்து, அதுவும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் கர்ட்டுவாவை தாண்டி. அப்பா! அண்ட் ஆல்சோ எல் கிளாசிக்கோவில் இதுக்கு முன்னாடி ஃப்ரீ கிக் அடித்தது வந்து லியோனல் மெஸ்ஸி 2012. அதெல்லாம் எத்தனை வருஷம்டா, 14 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கேப்பில் எவனுமே அடிக்கலை. ஸோ வேற லெவல். ராஷ்வர்ட் இந்த சீசன் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்குவாட் பிளேயராக ப்ரூவ் பண்ணியிருக்கான் பார்சலோனாக்கு. அண்ட் அடுத்த ஒரு கோலும் வந்து சரியான கோல், ஃபெரான் டாரஸ். பட் அந்த கோலோட அந்த அசிஸ்ட் ஓல்மோ அழகாக ஒரு ஃப்ளிக் பண்ணி விடுவான். சரியான ஃப்ளிக்கு. அவன் எப்போதும் போல் ஃபெரான் டாரஸ் ரீசெண்ட் நல்ல ஃபார்மை கண்டினியூ பண்ணி ஒரு கோல் அடிச்சு 2-0 சரியான லீடு. இந்த 2 பிளேயருமே கோல் அடிச்சுட்டு உடனே ஹன்சி ஃப்ளிக்கு போய் கட்டி பிடிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பேசுவோம் அடுத்து. பட் சரியான கேம். அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட்டுக்கும் சான்சஸ் கிடச்சிது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அடிக்க முடியல. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃபும் வந்து கொஞ்சம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. எண்ட் டு எண்டாக இருந்தது. சான்சஸ் கிடச்சிது. லாஸ்ட்லலாம் வந்து பார்சலோனா வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தாங்க. ரஃபீனியா உள்ளே வந்தான் இன்ஜுரியிலேருந்து. ரஃபீனியாவும் வந்து ஒரு செல்ஃபிஷ் மூமெண்ட் நடந்தது. அங்கே ஃபெர்மின் ஃப்ரீயாக இருப்பான், பாஸ் போட்டிருந்தா கோல். லெவன்டோஸ்கியும் வந்து ஒரு அதே மாதிரி தான் பண்ணான். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா ஈஸியாக இன்னும் 3-4 அடிச்சிருந்துருக்கலாம். பட் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரையும் வந்து அவங்க பெருசாக க்ரியேட் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். க்ரியேட் பண்ணதையும் வந்து நல்லா சேவ் பண்ணிட்டாங்க, நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி மேட்ச் எப்படி போச்சு? ஆமாம், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் பார்சலோனா அண்ட் பார்சலோனா ஃபேன்ஸுக்கு. 29th லா லீகா டைட்டில் அடிச்சிருக்கீங்க. உண்மையிலே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், வெல் டிசர்வ்ட். வருவோம், ரியல் மேட்ரிட்டுக்கு வருவோம். அதாவது அவனுங்க கல்லை தூக்கி எரிஞ்சாங்க உள்ளே வரும்போது, பஸ்ஸு வரும்போது. சரி, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் வெறி ஏற்றி பிச்சில் ஏதாவது காட்டுவாங்கன்னு நான் நம்பினேன். பட் அங்கே ஒன்றுமே நடக்கலை. அதாவது டிஃபென்ஸ் வந்து இந்த சீசன் ரொம்பவே புவராக இருக்குல்ல. அதாவது அந்த ஓல்மோ கோல்லாம் அவன் வந்து இது பண்ணுறான். அந்த 2 சென்டர் பேக்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. வச்சு அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெயிண்டிங் மாதிரி அடிச்சுட்டு போகிறாங்க. இவனுங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு போரான மூமெண்ட்டு. அண்ட் இன்னும் அந்த பஸ் சம்பவம் வந்து இன்னும் சில நியூஸ்லாம் பார்த்தேன். பார்சலோனா ஃபேன்ஸு பார்சலோனா பஸ்ஸையும் தான் போட்டு அடித்தாங்களாம். அவங்களுக்கு அது என்ன கதைன்னு தெரில. ஸோ மேட்ச்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயங்கரமாக போச்சு. மேட்ச்சுக்கு அப்புறம் சரி, எம்பாப்பேவும் டிஸ்கம்ஃபர்ட்னா ஸ்குவாடில் இல்லை, வினி மட்டும்தான் ஆடுறான். சரி, வினி மட்டும் தனியாக ஆடினா பயங்கரமாக ஆடுவானேன்னு நம்ம நினச்சோம். அவன் ஏதோ ஆடினான். பட் ஆனால் என்னமோ ஒர்க் ஆகலடா. அதாவது அந்த கொன்சால் கார்சியா சிங்கிள் சான்ஸாக இருக்கட்டும், அப்புறமேல் பெல்லிங்ஹாம் வந்து அங்கே கிராஸ் போடுவான், வினிஷியஸ்க்கு வந்திருக்கும். பட் எரிக் கார்சியா ஒரு இது கிளியரன்ஸ் போட்டுருவான். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மேஜர் சான்ஸு. பட் அது இல்லாமையே பார்சலோனா நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபே கேமை முடிச்சிட்டாங்க. ஸோ சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. பட் சோகமான விஷயம் என்னன்னா, 2009-2010 சீசனுக்கு அப்புறம் இப்போ வந்து தொடர்ந்து 2 வருஷம் 2 சீசன் ட்ராஃபிலெஸ்ஸாக இருக்குது இப்போ தானா. ஸோ இது வந்து மேட்ரிடுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோகமான நிலைமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட்டு இங்கே தோக்காமல் இல்லை இங்கே வந்து ட்ராப் பண்ணாமல் இவங்கள டைட்டில் நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட்டு மேட்ச் வீக் அடிக்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியிலே இப்போ தான் ஒரு எல் கிளாசிக்கோவில் டைட்டில் டிசைட் ஆகுதுன்ற போது, இதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபேன் வார் வரும்போதுமே இதை எடுத்து வந்து வருவாங்க. நான் எல் கிளாசிக்கோவில் வந்து பீட் பண்ணேன்டான்னு வாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக டீம்லேயும் ஒரு மோசமான நிலமை, சண்டை போட்டுக்கிறாங்க. மேனேஜர் யாருன்னு தெரில, அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ 2 சீசன் ட்ராஃபிலெஸ்ஸு. இதுக்கெல்லாம் வந்து மொரினியோ மாமா வந்து இவனுங்க ஈகோவெல்லாம் கொஞ்சம் அடக்கி எதையாவது பண்ணு மாமா, வேறு வழியே இல்லைடா. கண்டிப்பாக. அதுவும் வந்து 2 சீசன் ட்ராஃபிலெஸ்ன்ற போது போர்டுக்கு நம்ம பெருசுக்கும் தெரிஞ்சிடும். நம்ம வந்து மேனேஜருக்கு
அந்த ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தா மட்டுமே தான் திங்ஸ் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இந்த சீசனே நம்ம பார்த்தோம், ஜாபி அலோன்சோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் தான் பண்ணியிருந்தாங்க ரியல் மேட்ரிட். ரொம்ப நாளாகவே வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே தான் இருந்தாங்க, அந்த டைட்டில் ரேஸில் கொஞ்சம் லீடில் இருந்தாங்க, கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. பட் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த பிளேயர் பவர் நமக்கு தான் தெரியுமே, அந்த ஈகோஸ் வந்து டோட்டலாக பிரேக் பண்ணிருச்சு. ஜாபி அலோன்சோ மாதிரி ஒரு யங் மேனேஜர் கரண்ட் மார்க்கெட்டில் உங்கள் டீமுக்கு இருக்காங்கன்னா அதை வந்து அவங்க கண்டிப்பாக அதை மதிக்காமல் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஃபினெட்லி என்னால் கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்க முடியல. பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஜாபி அலோன்சோ வரணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் அந்த குவாலிட்டியை பிளேயர் பவர்னால் விட்டது வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருச்சு பிச்சில். அண்ட் ஆல்சோ இந்த கேம் நம்ம சொன்ன மாதிரி அந்த எடுத்தோடனே 2 கோல் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பெருசாக க்ரியேட் பண்ணல ரியல் மேட்ரிட். கிளியராக தெரியுது அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, அந்த கோஆர்டினேஷன் இல்லை, அந்த டாக்டிக்ஸும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பிளேயர்ஸும் வந்து ஜெல்லாகி விளாட மாட்டுறாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு சேஞ்சுன்னு தான் நம்ம சொல்லணும். நிறையா டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி. அதெல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த ஒரு க்ளூ வந்து அந்த மொரினியோவா இல்லை வேறு யாராவதா தெரியல, பார்ப்போம். பட் இதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் இருந்தது. ஹன்சி ஃப்ளிக் இந்த கேமுக்கு முன்னாடி இன்றைக்கி காலைல அவர் அப்பா இறந்து போயிட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்டில் அந்த எல் கிளாசிக்கோக்கு அதே ப்ரிப்பரேஷன், அதே டாக்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் கேமுக்கு. அண்ட் இப்போ கூட எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் ஜெர்மனிக்கு போக போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லி சல்யூட் பண்ணியே ஆகணும். கேமுக்கு முன்னாடியும் வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் பண்ணாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 2 பிளேயர் கோல் அடித்ததுக்கப்புறம் ஹன்சி ஃப்ளிக்கை போய் கட்டி பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதான், ஃபுட்பால் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அ கேம். எல்லாமே வந்து ஒரு யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹன்சி ஃப்ளிக் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் மேனேஜ் பண்ண எல்லா டாப் ஃப்ளைட் சீசன்ஸும் அவர் வின் பண்ணியிருக்காரு. 2 புண்டஸ்லிகா வித் பயன், 2 லா லிகா வித் பார்சலோனா. அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரெக்கார்ட், பாராட்டியே ஆகணும். ஸோ இது தாண்டி ஃப்யூச்சரில் இப்போ ஒரு நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ளிக்கு 27-28 சீசன் வரைக்கும். ஸோ அவருக்கு நெக்ஸ்ட் கோல் வந்து நமக்கு டெஃபினெட்லி யூசிஎல் தான். யூசிஎல்ன்றது ரொம்பவே கையை விட்டு போயிட்டு இருக்கு பார்சலோனாக்கு எல்லா வருஷமும் ரீசெண்ட் இயர்ஸாக. ஸோ அதையும் அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், ஃப்ளிக் வந்து டெஃபினெட்லி லெஜெண்டரி மேனேஜர் ஸ்டேட்டஸ் வாங்கிடுவார். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி பாராட்டி ஆகணுண்டா. அதாவது இந்த எல் கிளாசிக்கோ நியூஸ் காலையில் தான் வந்து அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு தான் நான் போகணுன்றதுக்காக மேட்சை முடிச்சுட்டு டைட்டில் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் அவன் ஜெர்மனி கிளம்பி போக போகிறான். உண்மையிலே அங்கேயே அவன் ப்ரொஃபஷ்னலிசம் நமக்கு தெரிய வருது. இது சொன்ன சொல்கிறது, நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எல் கிளாசிக்கோ நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அவன் அப்பா, புரியுதா, அப்பா தான் மெயின். மேட்ச் எல்லாம் விடு, அதெல்லாம் இது பண்ணாமல் மேட்ச்சில் டச் லைன்லேருந்து டாக்டிக்ஸ் போட்டு சத்தியமாக ஃபுட்பாலிங் ஆர் அந்த மேனேஜிங் எதுவுமே ஈஸி கிடையாது. இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணி பண்ணுறதெல்லாம் ஹன்சி ஃப்ளிக்கெல்லாம் வந்து ரைவல் ஃபேன்ஸை ஹேட் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிற, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாருமே ஹேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் ஹன்சி ஃப்ளிக்கு. ஸோ கண்டிப்பாக ஹீ டிசர்வ்ஸ் மோர் தேன் எனிதிங், அதான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி, கண்டிப்பாக வேறு லெவல் ப்ரொஃபஷனலிசம். நீ சொன்ன மாதிரி பயங்கர எமோஷ்னல் மூமெண்ட்ஸ், அந்த மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸில் கூட ஜூம் இன் பண்ணி காட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கேம்ஸ்லேயும் அவர் காட்டும் போது அந்த கண்ணில் தண்ணி இருந்து அந்த டியர்ஸ் இருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நமக்கே வந்து என்னதான் பல மைல்ஸ் தூரமாக இருந்தால் கூட வந்து ஒரு ஃபேனாக, ஒரு ஆப்போசிஷன் ஃபேனாக இருந்து பார்த்தா கூட அது வந்து பயங்கர எமோஷ்னலாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த கேமுக்கு வந்து ஒரு பெரிய பிக் ஹை ஸ்டேக்ஸ் கேமு, அந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி சரியான வின்னை போட்டிருக்காரு. ஸோ எக்ஸலண்ட். ஏமா, ஏன்னா உனக்கு என்னப்பா ஜாலியாக தான் இருப்பேன். பார்சலோனா யுனைடெடும் ஒரு பக்கம் இது பண்ணிட்டாங்க, பார்சலோனா இங்கே லீக் டைட்டில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, மெஸ்ஸி அர்ஜென்டினா வந்து அடிக்கணும்னு நீ வந்து அதான் ஏற்கனவே அடிச்சிட்டாங்களே. ஓ, அப்படி வரியா? சரி விடுங்க. இன்னைக்குதான் ஆர்சனல் வந்து நல்ல ஒரு விக்டரி போட்டு லீட்ல இருக்காங்க. கையெல்லாம் அடிபட்டு இருக்கேன், அது வேற கதை. இன்னைக்கு டாபிக் ரெலவெண்டா இருப்போம். இப்போ வந்து ரியல் மேட்ரிடோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, யார் அந்த மொரினியோ வந்து எப்படி மாற்ற போகிறாருன்னு தெரில. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
பட் பார்சலோனா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீ சொல்லு. அது ஒரு மேஜர் கண்டிப்பா ரெக்கார்ட். சரியான சம ரெக்கார்டு. 29th ட்ராஃபி அதெல்லாம் பேசிட்டோம். பட் இந்த லாலிகா சீசன்ல ஹோம் கேம்ஸ்ல அன்பீட்டனா இருக்காங்க. 18 கேம்ஸ் பிளேடு, 18மே வின் பண்ணியிருக்காங்க. ட்ராலாம் கிடையாது, அந்த மாதிரி அன்பீட்டன் கிடையாது. இது 100% ரெக்கார்டு. ஸோ இந்த சீசன் டாப் ஃப்ளைட்டில் எந்த டீமுமே அந்த மாதிரி பண்ணல டாப் 5 லீக்ஸில். ஸோ வேற லெவல். அண்ட் ஆல்சோ அது மட்டும் கிடையாது, யூஸ்வலாக வந்து டைட்டில் ஜெயிக்கிற டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐதர் பெஸ்ட் ஸ்கோரிங் டீமாக இருப்பாங்க இல்லை பெஸ்ட் டிஃபெண்டிங் டீமாக இருப்பாங்க. பட் இந்த சீசன் பார்சலோனா ரெண்டுமே அவனுங்க தான். அதிக கோல்ஸு, அதிக கிளீன் ஷீட்ஸு. ஸோ லாலிகாவே டாமினேட் பண்ணிட்டாங்க. நான் நீ ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்ல வரவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன்லாம் போட்டேன். பட் ஓகே, டிஃபென்ஸ்லாம் எனக்கு புரியலையே, பார்சலோனாக்கும் டிஃபென்ஸுக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அதுதான் எனக்கு புரியல. அவனுங்க ஹைலைன் போட்டு விளாடுறாங்க. நம்ம யூசிஎல்ல எஸ்பெஷலி நிறைய டீம்ஸ் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் ப்ரூஜ் மாதிரி ஒரு சின்ன டீம் கூட அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி லீக்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த டிஃபென்ஸை பற்றி நம்ம பேசும்போது 2 ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் ஒன்று நமக்கு ஜான் கார்சியா தெரியும், ஒரு சீனியர் கீப்பர் செஸ்னி வந்து இருக்காரு ஸ்குவாடில். அதை தாண்டி ஜான் கார்சியா இந்த சீசனை வந்து ஒரு டாப் கீப்பர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நிறைய சுச்சுவேஷன்ஸில் சேவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பிளேயர் நம்ம வந்து ஜெரார்ட் மார்டின். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஜெரார்ட் மார்டின்றது ஒரு அப்கமிங் பிளேயர், ஒரு பொட்டென்ஷியல் இருக்க பிளேயர் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த சீசன் வந்து அந்த சென்டர் பேக் பொசிஷனை சிமெண்ட் பண்ணி ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கேம் ஆஃப்டர் கேம் கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் சில ஸ்லிப்ஸ் நடந்தது, பட் ஆஸ் அ யங் பிளேயர் வந்து அதெல்லாம் நடக்க தான் செய்யும். எஸ்பெஷலி இந்த சீசன் வந்து அந்த 2 சென்டர் பேக் பேரிங் பற்றி நம்ம ரொம்பவே பேசியிருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த லீக் வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி பாராட்டியே ஆகணும். ஜெரார்ட் மார்டின் டாப் பிளேயர். இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் பார்சலோனாவில் எனக்கு ஃபேவரட் பிளேயர்னு பட்டுதுன்னு லமீன் யமால் சொல்ல மாட்டேன், ரஃபீனியா சொல்ல மாட்டேன், காவி, பெட்ரி, ஃப்ரெங்கி டே யாங்கு, அப்புறமேல் ஜான் கார்சியா, யாருமே நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தன் மட்டும் மேலே தான் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. பிகாஸ் இஸ் அ ஆல்ரவுண்ட் பிளேயர், ஃபெர்மின் லோப்பஸ். உண்மையிலே சொல்கிறேன், அவன் எந்த பொசிஷனில் போட்டாலும் எங்கேனாலும் ஆடுவான். நீ மிட்ஃபீல்ட் போறியா மிட்ஃபீல்ட் ஆடுறேன், விங்கு போறியா விங்கு ஆடுறேன், நீ டிஃபென்ஸ் போய் நீ ட்ராக் பண்ண சொல்கிறியா நான் ட்ராக் பண்ணுறேன், பால் எடுத்து விங்கர் மாதிரி போக சொல்கிறியா நான் போகிறேன், பாசிங் நான் ஒழுங்காக பண்ணுறேன், ஃபினிஷிங் நான் ஒழுங்காக பண்ணுறேன். உண்மையிலே ஃபெர்மின் லோப்பஸ் வந்து நோட்டபிள் ஃபிகராக இருக்கானா கேட்டால் கிடையாது. பிகாஸ் பார்சலோனாக்கு நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க மேலே ஹைலைட் போகுது. பட் என்ன கேட்டேன்னா ஃபெர்மின் லோப்பஸ் தான் இந்த சீசன் வந்து தி பெஸ்ட் பிளேயர். ஆஸ் அ ரியல் மேட்ரிட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆஸ் அ ஃபேனாகவே நான் சொல்கிறேன், இது வந்து ஃபெர்மின் லோப்பஸ் மேலே எனக்கு ஹை ரெஸ்பெக்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீ ஃபெர்மின் லோப்பஸை பார்த்தேன்னு வையேன், பியூர் அண்ட் பியூர் 100% பார்சலோனா டிஎன்ஏ இருக்க பிளேயரு. நீ சொன்ன மாதிரி பிச்சில் எந்த பொசிஷன் போட்டாலும் ஆடுவான், பிரச்சனை கிடையாது. அந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த பாசிங், அந்த மூவ்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்சலோனா அந்த டிகிடாக்கா ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லா பெரிய கேம்ஸ்லையும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு பிக் டிசிஷன் எடுக்கணும்னா அந்த ஸ்குவாடில் அந்த டிசிஷன் வந்து ஃபெர்மின் லோப்பஸ் ஆட வைக்கிறது மட்டும்தான். அதுவும் இந்த சீசன் நீ வந்து பிளே வைஸ் மட்டும் கிடையாது, நம்பர்ஸ் வைஸும் வந்து செதைச்சிட்டான். ஸோ யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீ சொல்றது வந்து பெஸ்ட் பிளேயர் ஃபார் பார்சலோனான்னு வேற சொல்லியிருக்க. ஸோ கண்டிப்பா பேசவே முடியாது. இல்ல நீயே சொல்ல, நீ வந்து பார்சலோனாக்கு ஃபேனு, ஓகேயா? நீயே சொல்லு, மற்ற நிறைய பிளேயர் விளாண்டுருக்காங்க. ஆனால் இல்லை, ஃபெர்மின் இந்த சீசன் பர்டிகுலராக போட்ட இம்பேக்ட் வந்து மித்த பிளேயர்ஸோட என்னை பொறுத்த வரையும் ஜாஸ்தின்னுவேன். டெஃபினெட்லி நீ பார்த்தனா யமால் வந்து சில நாள் சைட் லைன்ஸில் இருந்தான், ரஃபீனியா சில நாள் இன்ஜுரி ஆயிடுச்சு, லெவன்டோஸ்கி சில நாள் விளையாட முடியாமல் இருக்கும். ஸோ எல்லா டைம்லேயும் வந்து பார்சலோனாவை காப்பாற்றினதுன்றது ஃபெர்மின் லோப்பஸ் மெயினு. அதோட சேர்த்து ஃபிரான் டாரஸ், மார்க்கஸ் ராஷ்வர்ட், ஓல்மோ, மற்றவங்களாம் அப்பப்போ வந்தாங்க. பட் மெயின் ஃபிகர்னு பார்த்தா டெஃபினெட்லி ஃபெர்மின் லோப்பஸ் மட்டும்தான். அண்ட் இந்த சீசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காமிச்சிருக்கான் பிச்சில், டெஃபினெட்லி. அண்ட் ஸோ அதே மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து யாரு மேலேயும் வந்து ஒரு என்ன சொல்றது, நீ சொல்லுப்பா, சொல்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ சொல்லு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ லமீன் யமால் வந்து 3 லாலிகா டைட்டில் அடிச்சிருக்கிறாரு. பட் நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 தான் அடிச்சிருக்கிறாரு.
தம்பி. ஸோ இதை கேட்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? இல்லை, இதை பற்றி நீ வந்து மென்ஷனே பண்ண வேணாம். அதாவது ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது லமீன் யமாலோட அண்ணனோட நீ கம்பேர், அதாவது டைட்டில் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்கடா, ஆனால் அண்ணனோட கம்பேரிசன்லாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு வராதீங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த அளவுக்கு இன்னும் வரல. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் ஃபன் ஃபேக்ட்னு ஸ்டார்ட் பண்ணதே அதுக்கு தான். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, நாங்களே வாழ்த்துக்கள் சொல்றோம். பட் வந்து இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்னு சொல்லிட்டு யமால் வந்து ஜாஸ்தி வச்சிருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கல. ஆனால் அண்ணன் வந்து கம்மி இதாக அடித்தாலும் நாங்கள் 5 இப்படின்னு காட்டுவோம் UCL. பட் ஆனால் அப்படி காட்டினா அழுகுறன்னு சொல்லிடுவாங்க. ஸோ விட்டுரு, நான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வரல. பட் அண்ணன் கிட்ட வேணாம். அண்ணன் இல்லை, அது எப்படி நம்ம வந்து ஒரு எல் கிளாசிக்கோன்னு வந்துருச்சுன்னா நம்ம அண்ணாவனை பற்றி பேசணும், மெஸ்ஸியை பற்றி பேசணும். மெஸ்ஸி வேற சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களை மாதிரி வந்து இப்போ யார் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவர் யமால்னு சொன்னார். பட் அதெல்லாம் தாண்டி வந்து டெஃபினெட்லி இவங்க யமாலாக இருந்தாலும் சரி, வினியா இருந்தாலும் சரி, எம்பாப்பேவா இருந்தாலும் சரி, ஹாலண்டா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து நிறையா ப்ரூவ் பண்ணோம். ரொனால்டோ மெஸ்ஸி பக்கத்துல வரணும்னா வர முடியாதுன்னே நான் இப்பவே சொல்லிடுறேன். யாருமே அவங்க 2 பேர் பக்கத்துல வர முடியாது. அவங்கள பத்தி பேசாம அவங்களால எல் கிளாசிக்கோ நீ அப்படியே கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு கடைசியில் ஒரு சுகர் கோட்டிங்க போடுற, எதுவும் பேச முடியாது. அதனால வந்து ரொம்ப ஒரு யூனிக் பொசிஷன்ல இருக்கேன்டா. பிகாஸ் பார்சலோனா பிடிக்கும், மெஸ்ஸி பிடிக்கும், பட் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் ரொனால்டோவும் பிடிக்கும். எவனா ஒருத்தனை சொல்லுடான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் நான் 2 பேருமே கிடையாது. இந்த வருஷம் வந்து போன வேர்ல்ட் கப் வரையும் ஓகே மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு இருந்தது, ஜெயிச்சிட்டான். ஸோ இந்த வருஷம் ரொனால்டோவும் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டா 2 லெஜெண்ட்ஸ் வந்து பக்காவா இருப்பாங்க. பட் ஃபேன்ஸுக்கும் பிடிக்காது, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸுக்கும் பிடிக்காது நான் சொல்றது. இது ஒரு ஃபுட்பால் ஃபேனா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீ இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் அர்ஜென்டினா மேட்சை போட்டானே அர்ஜென்டினா சட்டையை போட்டு மெஸ்ஸின்னு வரி. நீ வந்து யுனைடெட்ல அண்ணன் ரிட்டர்ன் ஆனனாலதான், விளையாண்டனாலதான் நீ வந்து அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு எவனுமே இந்த யுனைடெட் பார்சலோனா, யுனைடெட்னா ரியல் மேட்ரிட் தான் சொல்லுவாங்க. நீ என்னடா யுனைடெட்னா பார்சலோனா சொல்றேன்னு வித்தியாசம் எனக்கே கேட்கும்போது வித்தியாசமா இருந்தது. இப்போ நேயர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கலவைன்னு. பட் ஆனால் ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஜெயிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ அதாவது ரியல் மேட்ரிட்ல இருக்க நிலமை வந்து கொஞ்சம் நெஞ்சம் மோசம் கிடையாது, மோசத்துலேயும் மோசம், படு மோசமாக இருக்குது. ஏன்னா மேனேஜர் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது. மேனேஜர்னா அர்பலாவெல்லாம் நான் பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த அத்தாரிட்டி எடுக்கணும்டா. அதாவது வந்து சண்டை போடுறாங்க, பிச்சில் இது பண்ணுறாங்கன்னா அந்த அத்தாரிட்டி எடுக்கணும். ஆனால் அத்தாரிட்டி எடுத்தால் வந்து ஜாபி அலோன்சோ அமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. சில்ட்ரன்ஸை நர்சரியை மேய்க்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு போனான். அந்த மாதிரி தான் நிலமை போச்சு. இப்போ பார்த்தோன்னா இப்போ எம்பாப்பே வினி மட்டும் பிரச்சனை இல்லை போல், உள்ளர ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லை. வேல்வர்டே சவம் பண்ணி அடிச்சுப்பாங்களா நீ நினச்சியா? அது வேற அடிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கிளாப்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் வரமாட்டான் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து. மாமா மட்டும்தான் இப்போதைக்கு அவனுக்கு பெரிய ஜாப் எதுவும் இல்லை, பென்ஃபிகாவில் தான் இருக்கா அப்படி. ஸோ ரியல் மேட்ரிட் ஏற்கனவே பண்ணியிருக்கா அப்படி. ஸோ மாமா தான் சரியான ஆள் இதுக்கு. ஓகே, என்னமோ டாக்டிக்ஸை போடுப்பா, ஆனால் அவனுக்கு ஈகோவெல்லாம் சுக்குநூறாக உடச்சி அவனுங்களை வந்து ஒழுங்காக விளையாட வைக்கணும். ஏன்னா இவனுக்கு ஈகோ பிடிச்ச ஒருத்தனா, அதாவது மிருகத்துக்கே பெரிய மிருகம் யாருன்னா எங்கள் மாமா தாண்டான்ற மாதிரி மாமா வந்தால் தான் இவனுங்கெல்லாம் வேலைக்கே ஆவாங்க. பார்ப்போம், இவனுங்களுக்கு இருக்குது இந்த சீசன். அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு இருந்ததுடா. டைட்டில் ரேஸ்லாம் வந்து ஃபைட்டு அவ்வளோ இருந்தது, க்ளோஸாக போயிட்டு இருந்ததுடா. சரி, க்ளோஸாக போய் தோத்தா கூட இதுவாக. இப்போ பார்த்தோன்னா அவனுக்கு எங்கேயோ 91 ஏதோ பாயிண்டில் ஏதோ 1 சைடு தான் அடிச்சுட்டு போன மாதிரி முடிஞ்சிச்சுடா டைட்டில் ரேஸு. அது அவன் கேம்ப்டாவில் வேறு அடிச்சிடாங்க. ஸோ ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பேசுங்கப்பா, அவ்வளோதான். இல்லை, என்ன சொல்கிறது, கண்டிப்பாக மொரினியோ மட்டும்தான் செட் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க மொரினியோ இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நம்ம டான் கார்லோவே எடுத்துக்கோங்க. எவர்டனுக்குலாம் வந்து ஃபண்டுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் ப்ரீமியர் லீக்ல. ஸோ அதுக்கப்புறம் போயுமே ரியல் மேட்ரிட்ல நல்லா பண்ணார்ல. ஸோ அதான் இந்த மாதிரி ஓஜி மேனேஜர்ஸ்லாம் வந்து நீ எப்போ எங்கே போட்டாலும் நல்லா பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து டெஃபினெட்லி இந்த ஓஜி இந்த ஒரு ஹை ஈகோ மேனேஜர்ஸை வந்து பீட்டே பண்ண முடியாது. மொரினியோ கிளியராக சொல்லிட்டான், நான்லாம் வரணும்னா என்னோட ட்ரைனிங் ஸ்டாஃபு, என்னோட ஃபிசியோஸ், என்னோட அந்த ஃபிசிக்கல் ஸ்டாஃபு நான் சூஸ் பண்ணவன் தான் வரணும்னு சொல்லிட்டான். பிகாஸ்
ரியல் மேட்ரிட் இந்த லாஸ்ட் 2 சீசன் இன்ஜுரி ரெக்கார்ட் பார்த்தேன்னு படு மோசமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஃபார்மர் ஃபிசியோ எக்ஸ்-ஃபிசியோ வந்து தூக்குனாங்க தெரியுமா, அவங்க சரியான க்ரெடென்ஷியல்ஸ் உள்ளவங்க, அவங்களே தூக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க கிளியராக உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிங்டம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதில் மேலே இருக்க அவன் சொல்கிறத தான் கீழே எல்லாருமே கேட்பாங்க. நீ வந்து புதுசாக ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஓகே இது சூப்பராக இருக்குது, ரிசர்ச் படி இது பண்ணால் நல்லாயிருக்கும், பிளேயர்ஸ்க்கு நல்லா ஃபிட்னஸ் டயட்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னால், ஆஹா நான் 10 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் நாங்கள் பண்ணுவோம், நீ யார் புதுசாக உள்ள வந்து சொல்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆனாலும் ட்ராஃபி அடிக்க முடியாது. சின்ன ட்ராஃபிஸ் அடிக்கலாம், பெரிய ட்ராஃபிஸ் அடிக்கணும்னா ஓவராலாக சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து பர்சனலாக மேன்செஸ்டர் யுனைடெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மேனேஜர் விட்டு போனாங்க, ஒரு சைக்கிள் வந்து இன்னும் எண்டே ஆகலை. ஸோ ரியல் மேட்ரிட்லாம் வந்து அந்த சைக்கிளுக்குள்ளே வரக்கூடாதுன்னா அவங்க பிக் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த சம்மரில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். போல்டாக இருப்பாங்களா இல்லை அதே மாதிரி அந்த பழைய ராஜ்யத்தை கண்டினியூ பண்ணுவாங்களா பார்ப்போம். உனக்கு வந்து அது கண்டினியூ பண்ணால் ஜாலி தான். பார்சலோனா டைட்டில் வச்சுருவாங்க, ஹேட்ரிக் டைட்டில் அடிப்போம் லாலிகா. கம் ஆன் லெட்ஸ் கோ. அவ்வளோதான்டா. இவனுங்க தெரில, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட்டு இந்த ஆர்சனலாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணி இந்த சிட்டியை டைட்டில் அடிக்க விடாமல் நாங்கள் நல்ல சான்ஸ் இருக்குது, அது மட்டும் நடந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு தேர்த்திக்கலாம். பட் ரியல் மேட்ரிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் கோச் வர்றதுலேருந்து பிளேயர்ஸ் இன்கமிங், டிஃபெண்டர்ஸ் எல்லாம் நிறைய பேரை வாங்குங்களா தயவு செஞ்சு. சுத்தமாக சென்டர் பேக் ஸ்பேரிங் சரியில்லை. எனக்கு ட்ரெண்ட்டு கூட எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ்லி சாலிடான்னு தெரில. அவன் பால்ஸ் சில மேட்ச் நல்லா ஆடினா நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபுல் சீசன் கேம்பெயினர் மாதிரி ஒருத்தன் வேணும், அதுதான் முக்கியமான மேட்ரு. ஸோ தெரில, பார்ப்போம். இது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்குல. பட் ஆனால் பார்சலோனா வெல் டிசர்வ்ட், நல்லா விளாண்டாங்க. இந்த சீசனே சூப்பராக விளாண்டாங்க. ஒரு நல்ல கோஆர்டினேஷன் உள்ள டீமு. ஹன்சி ஃப்ளிக் வந்து நல்லா பண்ணியிருக்கு அப்படி. ஸோ கண்டிப்பாக அவங்க டிசர்வ்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதான் நினைப்போம் கண்டிப்பாக. ஸோ இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த சீசன் யூசிஎல்ல அட்லீஸ்ட் செமிஸ் ஃபைனல்ஸ் அந்த கம்பீட் பண்ணணும் கடைசி வரையும். இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ்லேயே போகிறதெல்லாம் வந்து பார்சலோனா, ரியல் மேட்ரிட் அந்த மாதிரி பெரிய டீம்ஸ்க்கு வந்து அழகு கிடையாது. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசன் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் நடக்கும் 2 டீம்ஸுக்குமே. ரியல் மேட்ரிட்க்கு ரொம்பவே நடக்கும். பட் யா எல்லாமே எப்படி போகுது அண்ட் எல்லாம் வேர்ல்ட் கப்பை பொறுத்து தான் இருக்கும். அதை பார்ப்போம் நம்ம. அண்ட் யா கைஸ், ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எல் கிளாசிக்கோ, லாலிகா டைட்டில் எல்லாம் ஓவர் இந்த சீசனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வரையும் வெயிட் பண்ணுவோம் அடுத்த எல் கிளாசிக்கோக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல் மேட்ரிட் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், பார்சலோனா என்ன பெட்டராக பண்ணால் யூசிஎல்ல கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் டான் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.